மம்மி மம்மி முள்ளங்கி மம்மி மம்மி உங்கள் ஒரு ஷார்ட்ஸ் பார்த்தேன் மம்மி, சூப்பர் மம்மி. அதை யாரோ திருப்பூர்காரின்னீங்களே, அவங்க கூட அவங்களுக்காக ஒரு வீடியோ போட்டிருக்கீங்க மம்மி, சூப்பர் மம்மி. அதில் உங்கள் வீட்டுக்காரு ஒன்று சொன்னார், ஒரு பழமொழி. உங்கள் வீட்டுக்காராக ஒர்க் பண்ணுறாரு அவர் உங்கள்கிட்ட ஒரு பழமொழி சொன்னீங்க, நாய்க்கு நிற்க நேரமும் இல்லை வேலையும் இல்லைன்னு. அது எப்படி மம்மி உங்களை சொல்லியிருப்பாரோ? இந்த காரில் சுற்றிட்டே இருக்கீங்களே வீட்டில் தங்காமல். நான் மம்மி நீங்கள் தவறாக புரிஞ்சுக்கிட்டீங்க மம்மி, உங்கள் வீட்டுக்காரு உங்களை சொல்லியிருக்காரு மம்மி. அதை முள்ளங்கி மம்மி உங்கள் வீட்டுக்காரு உங்களை சொல்லியிருக்காரு, நாய்க்கு நிற்க நேரமும் இல்லை வேலையும் இல்லை அப்படின்னு உங்களை சொல்லியிருக்காரு. அதை சொல்கிறீங்களா மம்மி, சூப்பர் மம்மி. உங்கள் வீட்டுக்காருக்கு பழமொழிலாம் தெரிஞ்சிருக்கு சரியா? அவர் மேட்ரிமோனியலில் ஒர்க் பண்ணவரில் அதை சொல்கிறேன், மேட்ரிமோனியல் அந்த ஒரு பிஸ்னஸில் பழமொழி நல்லா தெரிஞ்சிருக்கு. அப்புறம் மம்மி, அந்த திருப்பூர்காரி உங்கள்கிட்ட சொன்னாங்களே அந்த மெடல், அதை பண்ணிடலாம் இதை பண்ணிடலாம் என்ன மம்மி பண்ணிடலான்னு சொன்னாங்க. அந்த மெடல் இப்போ நிறைய லைவில் சொல்லிடுது மம்மி, நான் தப்பிச்சு வந்துட்டேன் மம்மி. முள்ளங்கி மம்மி என்ன அதை பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ணாங்க, நான் தப்பிச்சுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லுது மம்மி அந்த மெடல். நீங்கள் கூட ஒரு வீடியோ ஆடியோ போட்டிங்கல்ல மம்மி, அது ஒரு உங்கள் பழைய தங்கச்சிக்கிட்ட, அது வேண்டாம், பேரெல்லாம் வேண்டாம் மம்மி, உங்களுக்கு தெரியும், மக்களுக்கும் தெரியும். இசு என்ன இசு அப்படின்னு ரொம்ப பயந்து கேரளாவில் தங்கியிருக்கும்போது மம்மி, கேரளாலேயோ தேனிலேயோ ஏதோ ஒரு இடத்துல தங்கியிருக்கும்போது அந்த பழைய மெடல்கிட்ட இருக்கும்போது அதை பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னது மம்மி. எது மம்மி அதையும் சொல்லுங்கள் மம்மி. ஆனால் மெடல் சொல்கிறது வேறு மம்மி, எங்கள் அர்த்தம் புரிதல் வேறு மாதிரி இருக்குது மம்மி. அது சொன்னது அப்படியா மம்மி? ஐயோ, அதையும் சொல்லிடுங்க மம்மி. எதை பண்ணிடலாம், இப்படி பண்ணிடலாம் அப்படி பண்ணிடலான்னா உங்களையா மம்மி? இல்லை நீங்கள் அதை பண்ணுறதா? இல்லை மம்மி, திருப்பூர்காரி உங்கள்கிட்ட சொல்லிடுது நீங்கள் 2 பேரும் பேசும்போது இல்லையா? ஆமாம் மம்மி, அதையும் சொல்லிடுங்க மம்மி, என்ன பண்ணிடலான்னு சொல்லிச்சுன்னு. ஆனால் மெடல் சொன்னதை நாங்கள் வேறு மாதிரி புரிஞ்சிட்டோம் மம்மி. ரொம்ப அசிங்கமாக இருந்தது மம்மி, அது கேவலமாக இருந்தது, அப்படி புரிஞ்சுக்கிட்டோம். நீங்கள் அதையும் கொஞ்சம் சொல்லிடுங்க மம்மி சொல்லிடுங்க மம்மி. முள்ளங்கி மம்மி சூப்பர் மம்மி.